வணக்கம், நான் உங்கள் ரமேஷ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிசியோட குரூப் 4 வினாத்தாளில் உள்ள கணிதம் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஸ் ஆகும். ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க. 5வது விடை தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இதை ரொம்ப சிம்பிளாக இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா 2 மீதி. ஸோ இதில் உள்ள எல்லா ஆன்சரில் உள்ள நம்ம இதில் உள்ள 2 கழிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 997 அதில் 2 மைனஸ் பண்ணிட்டா 997 இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் என்ன 3ஆல் வகுக்கும்போது வகுப்படாது. ஸோ நம்ம அடுத்த நம்பர் போயிடலாம். ஏன்னா 3, 5, 8, 12 இதில் ஏதாவது ஒரு எண்ணால் வகுப்படலாட்டும் அந்த எண் ஆன்சர் அல்ல. பி பார்த்திங்கன்னா அதில் 2 நம்ம கழித்தோன்னா 995 இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு 3ஆல் வகுப்படாது. அடுத்து ஆன்சர் சி 99960 இருக்கும். ஸோ இதில் 2 கழிக்கும்போது 99958 கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கும் நம்ம ஆன்சர் இல்லை. அடுத்ததாக 99962 இருக்கும். அதில் 2 கழிச்சிட்டோன்னா 99960 இருக்கும். ஸோ இந்த எண் 3ஆல் நம்மளுக்கு வகுப்படும். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 99962 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 4 பவர் 3.5 2 பவர் 5 என்பதற்கு சமமான விகிதம் என்ன? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆக்சுவலாக இங்கே என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பவர் 3.5 இருக்குது, இங்கே 2 பவர் 5 இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஒரே அடிமானமாக கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரணும் என்ன பண்ணலாம்னா 4 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ நம்ம இதே இதில் 4 பவர் 3.5 எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2 இன்ட்டு 3.5 எழுதிக்கலாம். அப்போ 2 பவர் 7 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே ரொம்ப கம்பேர் பண்ண வேண்டியது என்ன? 4 பவர் 3.5ம் 2 பவர் 5ம். ஸோ 2 பவர் 7 பை 2 பவர் 5. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இது கேன்சல் பண்ணோன்னா 2 பவர் 2 பை 1 இருக்கும். ஸோ இதை 2 பவர் 2ன்னு என்ன? 4 பை 1. அப்போ 4:1. ஸோ ஆன்சர் பி. இதுதான் சரியான பதில். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு சால்வ் பண்ணலாம். தினம் தினம் உங்களுக்கு மேத்ஸ் கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இந்த சேனலை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.